So, hi guys, first of all, Happy New Year 2025 guys. ஸோ ஈடிக்கான வீடியோவில் நம்ம 2019 நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து ஒரு ரனில் மும்பைக்கு தோற்றுருப்பாங்க. அதுக்கு ரிவெஞ்ச் தான் எடுக்க போகிறோம். ஆனால் அதே பிளேயிங் லெவனில் இல்லை. ஸோ சென்னையில் தான் ப்ளே பண்ண போகிறோம் நாம். ஓகே கைஸ், ஸோ இது ஃபைனல் ஸ்டார். ஸோ நம்ம டீமில் இதுதான் நம்ம பிளேயிங் 11. இதில் நம்ம தான் சேஞ்ச் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அவ்வளோவெல்லாம் வேணாம். ஸோ இவங்க டீமில் டிகாக் தான் இல்லை, அது தவிர எல்லாம் கரெக்டாக இருக்காங்க. இது ரிங்கு சிங்கா இங்கே பாருங்க, ஆர் சிங்னா ரிங்கு சிங் தானே இல்லையா? சரி தெரியல, உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இப்போ நம்ம மேட்ச்குள்ளே போயாச்சு. ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசுனா லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் கைஸ். டாஸ்க் ஒன்று நேரம் நம்ம டெய்ல்ஸ் கேட்க போகிறோம். அதாவது அவங்க டெய்ல்ஸ் கேட்குறாங்க, அதே நாம சொல்கிறோன்னு தெரில. அவங்க டெய்ல்ஸ் கேட்டிருக்காங்க. நம்ம இண்டியன்ஸ் நம்ம சிஎஸ்கே தான் ப்ளே பண்ண போகிறோம். ஸோ அவங்க டாஸ் வச்சு பேட்டிங் வச்சாங்க. ஸோ ஃபஸ்ட் நமக்கு பவுலிங்கே கொடுத்துருக்காங்க. நம்ம பவுலிங் ஆட்டோ ப்ளே பண்ண போகிறோம். ஸோ நல்லா ஸ்கோராக வரணும் சாமியோ சரணையப்பா. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஓவர் போகிறதுக்கு நம்ம என்னையா தீபக் சேகர் கொண்டு வர மரட்டும் போல். சரி விடுங்க. துஷார் தேஷ்பாண்டே இன்டு அட்டாக். ரோஹித் சர்மா, நிஷாந்த் கிஷன் சூப்பராக விளாட போகிறாங்க. ரோஹித் சர்மா 180 நல்லா ஸ்கோர் வச்சுருக்காரு. ஸோ ஆட்டோ ப்ளே ஃபஸ்ட்டு 5 ஓவர்ஸ் மட்டும் பண்ணலாம். எவ்வளோனா சூரியகுமார் யாதவ் இருக்கார். ரோஹித் சர்மா தான் இன்னி விளாடிட்டு இருக்காரு. இப்போ 45க்கு 2 போயிருக்கு. சூரியகுமார் யாதவ் 11 ரன்னுக்கே அவுட் ஆகிட்டு இருக்காரு. என்னங்க நீங்கள் அவரை போய் நல்லா பண்ணுவார்னு நினச்சி வச்ச பாருங்க, என்ன சொல்லணும். ஓகே, அடுத்த 5 ஓவர்ஸில் 91 தான். ஸோ ஈஸியாக அடித்து தூக்கிடலாம். 92 எடுத்தால் நம்ம ஜெயிச்சிடலாம். ஸோ ரோஹித் சர்மா 27, இஷான் கிஷன் 5, சூரியகுமார் 11, திலக் வர்மா 28 ரன்களுக்கு நாட்டம். பொலாடு வந்து 13 ரன்கள் தான், 41 ரன் அடிச்சிருந்தார். இப்போ டிம் டேவிட் ஒரு 4 ரன் அடிச்சிருக்காரு. பவுலிங் ஸ்கோர் கார்டில் பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. யாருன்னு இப்போ பார்க்கலாம். ஆடம்பலாயின் ஃபஸ்ட்டாக 1க்கு 7 ரன் தான், 1க்கு 9 சாண்டர், 1க்கு 17, 1க்கு 19. ஏன் ப்ரோவோ 2 ஓவர் விட்டுருக்காரா? ஓகே, சூரியகுமார் லாஸ்ட்டாக இருக்கார். ஓகே, இப்போ நம்ம ஒர்க் பண்ணி வந்து கண்ணை மூடிட்டு ஏதோ ஒன்று செலக்ட் பண்ண போகிறேன். என்ன செலக்ட் ஆக போதோ, கண்ணை மூடிட்டுருக்கேன். ஸோ இதுதாங்க என்னது இது போட்டு மகேந்திர சிங் தோனிங்க. சூப்பர். இப்போ யார் வர போகிறா? கண்ணை மூடிட்டு ஏதோ செலக்ட் பண்ணிகிட்ருக்கேன். சரி இதே போவோம். எனக்கு தோனியா மட்டும் இல்லை, யார் வந்தா? ஐயோ பார்க்க மாட்டேனா? சரி. ஸோ தோனியன் தூபே ஓப்பனிங் வராங்க. பும்ரா ஃபஸ்ட் ஓவர் போட வர்றாரு. மகேந்திர சிங் DHONI தோனி உள்ள வராரு. ஃபஸ்ட் பால் ஒரு அவுட் ஸ்விங்கர் போடுறாரு. நம்ம அட்வான்ஸ்க்கு போகலாம். ஓகே, ஜஸ்ட் டாட் பால் அண்ட் இந்தியன் பைக்ஸ் கேமில் ஒரு ஹல்க் அப்டேட்டு, அப்புறம் நம்ம கிராணி வீடு, அப்புறம் இந்த பிளைன்குள்ளே ஏறுற மாதிரி இந்த மாதிரிலாம் நிறைய அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த கேம் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் பேசிட்டு இருக்கும்போது 6 மகேந்திர சிங் தோனி பேட்லேருந்து RC20 இந்த கேம் பேர். நல்ல கேமாக தாங்க இருக்கும். அண்ட் நம்ம சேனலுக்கு புதுசுனா லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். முக்கியமாக வியூஸ் வர மாட்டேங்குது, வியூஸ் பார்க்கணும். அப்புறம் லைக்கும் சப்ஸ்கிரைபும் நிறைய பண்ணுங்கள். ஓகே, இங்கே பார்த்து பேசிகிட்டே இருக்கும்போது இன்னொரு 6ங்க வேற மாதிரி. தோனி இங்கே 2 balls 2 sixes அடிச்சிருக்காரு. நான் உண்மையாங்க தோனி சூஸ் பண்ணலங்க, கண்ணை மூடி சூஸ் பண்ணுங்க. தோனி வந்துட்டாரு. ஸோ இந்த பால் ஒரு ஹெலிகாப்டர் ஷாட்டுக்கு போய் ஏற்ற மாதிரியே ஒரு ஷாட் போட்டிருக்காரு. பூம் பூம் பூம். ஓகே, இந்த டைம் ஹெலிகாப்டர். கமான் தோனி. தாலா ஸ்பெஷலிஸ்ட் கேம். 5 நிமிஷத்துக்குள்ள வீடியோ முடிஞ்சிருமா? ஒரு 10 நிமிஷத்தில் முடிஞ்சிருங்க. ஏன் தெரியுமா? ஸ்கோர் ரொம்ப கம்மி தான், பிரச்சனை இல்லை, அடிச்சிடலாம். ஃபைனல்ஸுங்க, கப்பெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இந்த டோர்னமெண்ட் ஒன்று பண்ணிகிட்டு இருந்தோம், IPL டோர்னமெண்ட். அந்த டோர்னமெண்ட்டில் வந்து அடுத்த மேட்ச் வந்து நான் வந்து லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்க்கு எதிராக ப்ளே பண்ண போகிறோம். அதாங்க கொஞ்சம் இதாகிடுச்சு. ஓகே, லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்க்கு எதிராக தான் ப்ளே பண்ண போகிறோம். ஒரே பால் தாங்க 6 மிஸ் பண்ணியிருக்கோம். மிச்சம் எல்லா பாலும் பாருங்கள் 6 கோட்டமாக கொட்டியிருக்கு போல். பேசிகிட்டே இருக்கிற தவிர எப்படி போச்சுன்னு தெரில. 4 6 2 டாட். சூப்பர் போப்ரா. இப்போ தம்பி வந்திருக்காரு. தம்பி, உங்கள் தம்பி யார் சார்? பேரில் வருவாங்க, நான் நுழைய மாட்டேங்குது. இன்றைக்கி இப்படி போட்டாரு. ஓகே, புஷ் பண்ணிட்டு ஓடிடலாம்.
அவுட். ஐயோ, தூபே தூபே தூபே. ஏங்க ரிவ்யூ எடுக்க கொடுங்க. அடே ரிவ்யூ எடுக்கணும்டா. ஏங்க எனக்கு தெரியுங்க, எல்லாம் அவுட் இல்லைங்க, நான் ரிவ்யூ எடுக்கிறேன். செப்பமாட்டி கண்ணை மூடிட்டு எதை சூஸ் பண்ணுவோம். டக்கு டக்குற டக்கரை டுக்கு 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 டுக்கு. யாரு? ஜட்டுபா இவ்வளோ வந்திருக்காரு போல. எஸ், ஜட்டு தான் தம்பி. இப்போ உங்களுக்கே ஒரு தம்பி இவன் ஹவுஸ் விங்கர் பண்ணுறாரு. நாம் இந்த டைம் இந்த லாஃப்ட் சாட்டில் ஃபீல்டு இருக்க பக்கமே போகிறோம். என்னோட ஸ்டுக்கு போயிடுச்சா? ஆத்தி பரவாயில்ல, தலை ஸ்ட்ரைக்கு கொண்டுரு. இப்போ இந்த தம்பிக்கு ஒரு தம்பியை கொடுத்துடலாமா? ஸோ நமக்கு இனி 67 ரன் தேவை 52 பாலில். ஸோ ஈஸி ஈஸி ஈஸி. ஜம்ப் பண்ணி போடுறான்னு நினைக்கிறேன், தான் கொஞ்சம் கஷ்டம். எஸ், ஜம்ப் பண்ணும்போது ரிலீஸ் பண்ணாருன்னா சூப்பராக. ஐயோ ஏங்க நான் பேசும்போது இப்படி தாங்க லேட் டைமிங்லேயே படுதுங்க. தம்பி சூப்பராக ஓவர் போட்டிருக்காரு. பட் இனிமேல் ஜடேஜா முடியாது. ஹவுஸ் விங்கர் போட்டால் கொஞ்சம் கஷ்டம் சொல்கிற முடியறக்குள்ள தம் போட்டுரு. பட் இப்போ சூரியகுமார் ஷாட்டுக்கு நாம் போகிறோம். எஸ், கரெக்டாக மாட்டி இருக்கு. அண்ட் ஜடேஜாக்கு 7. 8ஆம் நம்பர் தான் அவர் லக்கி. 7 நம்பர் நமக்கு தலைக்கு வந்துச்சா, தாண்டி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். எஸ், 25 ஆடபாவி. ஐயோ ஐயோ, பேக் ஷாட் போகலாம். ஆஃப் கட்டர் போட்டாருன்னா சொல்ல முடியக்குள்ள போயிடுச்சு. ஓகே, சூரியகுமார் யாதவ் என்ன சொல்கிறதுன்னா, ஆப்ஷன் என்னாச்சுன்னா இல்லை சூரியகுமார் யாதவ் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இங்கே சொல்ல வந்த விஷயத்தையும் மறட்ட போயிருங்க. சூரியகுமார் ரியல் ஷாட் வர்சஸ் கேம் ஷாட் வேணால் வீடியோ வேணும்னா கேளுங்க, ட்ரை பண்ணி பார்க்குறேன். அதாவது வீடியோ போடுறேன்னு சொல்ல வந்தேன். ஸோ 6 கிடச்சிருக்கு. அண்ட் இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா கேம் டெஸ்ட்டு மேட்ச் போயிட்டுருப்பீங்க. நான் டெஸ்ட்டு ஆரம்பிக்கலான்னு தான் இருக்கேன். டெய்லி 10 ஓவர். ஏங்க இது நியாயமாக உங்களுக்கே தெரியலாம், கொஞ்சம் இதாக தான் இருக்கும், டைம் ஆகும் தான். பட் ஒரு 20 வீடியோக்கு மேலே போயிடும். பட் அந்த டெஸ்ட்டுக்கு கொஞ்சம் போய் பார்க்கலாம் கைஸ். அந்த 10 ஓவராக ஒரு 20 10 இந்த மாதிரி போய் பார்க்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு 20 ஓவர் போய் பார்க்கலாங்க. ஒரு நாளைக்கு ஒரு 20 ஓவர் ட்ரை பண்ணி பார்க்கலாம். டெஸ்ட் மேட்ச்சு இந்தியா அடுத்த மேட்ச் ஜெயிச்சே ஆகணும், அப்போ தான் ஒரு ஹோப் இருக்கும். அடுத்த மேட்ச் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக சிட்னி மேட்ச்சில் 5th டெஸ்ட்டு January 3 ஸ்டார்ட் ஆகியும். ஸோ அந்த மேட்ச்சை இந்தியா தோத்துட்டாங்கன்னா அவ்வளோதாங்க. இந்தியா ஆஸ்திரேலியா ஸ்ரீலங்கா டெஸ்ட்டில் தான் ஏதோ ஒன்று பண்ணி எப்படியாவது இந்தியாவை கொண்டு வர பார்க்கணும். பட் ஆனால் அடுத்த மேட்ச் ரொம்ப முக்கியங்க, இம்பார்ட்டண்ட். ஜெயித்தாங்கன்னா ஆஸ்திரேலியா ஸ்ரீலங்காவில் ஏதோ ஒன்று குழப்பி விட்றணும். தோத்தாங்கண்ணா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சுரோ அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். என்னங்க இந்த ஸ்கோருக்கு எவ்வளோ தூரம் போயிட்டுருக்கோம், டக்கு டக்குன்னு முடிச்சிடணும். தலை ஹாஃப் செஞ்சுரி ஸ்லோடிங். அடுத்த தவிர மட்டும் தம்பி போட்டக்கூடாது. தம்பி அண்ணனுக்கே டஃப் வைக்கிறது, டஃப். ஓகே, ஹெலிகாப்டர் நாட் லோடிங். ஓகே, ஹாஃப் செஞ்சுரி லோடிங். சரிங்க, நான் வழக்கமாக ஒரு கொஸ்டின் கேட்குற மாதிரி இன்றைக்கி ஒரு கொஸ்டின் கேட்குறேன். ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம இந்த இருக்குங்க, நம்ம சிஎஸ்கேல டுப்ளசி இருக்கார்ல, அவர் 2019 மட்டுமே எவ்வளோ ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காருன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 2023 ஆரஞ்சு கேப் வின்னர் யாருன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என் ஐபிஎல்ஸ் தான். ஸோ ப்ளீஸ் கைஸ் கூகுளில் பார்த்து கமெண்ட் பண்ணாதீங்க. நான் உங்களுக்கு டெஸ்ட் மாதிரி தான் வைக்கிறேன். உங்களுக்கு கிரிக்கெட் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பெல் ஐக்கான்லாம் கிளிக் பண்ணி விட்ருங்க. நாம் கிரிக்கெட் கேம்ஸ், ஹாரர் கேம்ஸ் அண்ட் காமெடி கேம்ஸ், இண்டியன் பைக் கேம்ஸ், இந்த மாதிரி நிறையா கேம்ஸ் போடுறோம். அதுக்குள்ளே இது வந்துருச்சு, என்னது பவர் பிளே முடிஞ்சிருச்சு. ஸோ லெக் ஸ்பின் விட்ருக்காங்க, முருகன் அஸ்வின் நினைக்கிறேன். எஸ், ஜடேஜாக்கு ஒரு சிங்கிள் எடுத்து கொடுக்கணும். ஏன்னா தலை கமான் தலை இவர் 50 இஸ் லோடிங் தலை. ஓகே, இந்த டைம் ஒரு 4 அடிக்க ட்ரை பண்ணலாம். புஷ்ஷில் போயிருக்கு போல், இல்லையா? சரி, ஒரு ரன் ஓடிப்போம். ஏங்க ஐயோ 2 ரன் கம்முன்னு ஓடிருக்கலாங்க. இன்னர் கம்ப்ளீட்டட். சரி விடுங்க. தலை இப்போ 50 போட போகிறாரு, நல்ல விஷயம் தானே பேசணும். இப்போ இறங்கி வந்து ஆடணுன்னா தலை அவுட் ஆக போகிறாராம்மா. அதனால நம்ம அழகாக ஃப்ரண்ட் ஃபுட்டில் ஒரு 6 அடிக்க போகிறோமாம்மா. 6 கைஸ். மகேந்திர சிங் தோனிக்கு ஒரு ஹாஃப் செஞ்சுரிங்க.
சூப்பர். இவருக்கு செஞ்சுரியெல்லாம் போட முடியாது, ஏன்னா ஸ்கோர் அடிக்கிறதே அவ்வளோ கூட இல்லை. ஒரே 4 மற்றும் 8 6 தெரியல, அத்தனை 6 வச்சுருக்காரு. கமெண்ட் பண்ணிடுங்க கைஸ். ஓகே, இப்போ டாப் ஸ்பின் போடுறாரு. டாப்பாகவும் பால் வரப்போகுது, கொஞ்சம் மேலே. எஸ், கரெக்ட் டைமிங்கில் பட்டிருக்கு, பர்ஃபெக்டில் பட்டிருக்கு. அதனால இங்கே ஒரு 6 போயிருக்கு. 53 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் ஆஃப் ஜஸ்ட் 15 பால்ஸுங்க. வேறு மாதிரி ஒரு விக்கெட் தான் போயிருக்கு. சூரியகுமார் யாதவ் அவங்க ஃபீல்ட் சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸ்கை நீ ஒன்றும் பண்ணாதீங்க. பட் ஸோ ஃபார் த வின்னர் இஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் 2009. 70, 79, 80, 81, 82, 83 runs scored by Chennai Super Kings. இந்த ஓவருக்குள்ள 84 runs வந்துடணும். 83 runs. இந்த பால் சிங்கிள். கமான் தலை, கமான் சார் தலை, சிங்கிள். கமான் அவ்வளோ. அதை தவிர நீங்கள் தான் ஃபினிஷ் பண்ணணும், அதுதான் சொன்னேன். ஜட்டு பாய் ஆகாது. அப்பா 84 runs இந்த ஓவர் வந்துச்சு. சிங்கிள். இப்போ சூரியகுமார் வால்லாம் எடுத்து போட்டார். ஸோ அடுத்த ஒரு ஹேட்ரிக் ஆஃப் சிக்ஸஸ் வந்திருக்கு. நானே நோட் பண்ண மாட்டேன். ஸோ டீம் மில்ஸ் போட வந்திருக்காரு. லெஃப்ட் ஆர்ம் ஃபேஸர் நல்லா போடுவாங்க. ஆனால் இந்த ஓவர் 8 ரன்னு ஜட்டு வச்சு அடிச்சிடலாம் 8. ஆனால் இனிமேல் அது 8 இருக்குது, 2 தான் இருக்கும். ஏன்னா இந்த பால் 6 இன்னியர் அது 4 தான் இருக்கும். இனிமேல் அது இந்த பால் ஒரு 6 ஃபினிஷ் வருமா? நம்ம தலை தோணிக்கிட்டு இருந்து 6 ஃபினிஷ். ஸோ நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா ஒரு பால் 6 ரன்ங்கிறது நல்ல டஃப்பான இது வரும்னு நினச்சேன். பட் எல்லாத்தையும் வஸ் பண்ணி விட்டீங்க இல்லையா? ஷட் ஐ டோன்ட் லைக் இட். அண்ட் மகேந்திர சிங் ஒரு பால் 6 ரன் இருந்துச்சுன்னா இந்த பால் நான் என்ன பண்ணியிருப்பேன்? விக்கெட்டு கொடுத்துட்டேன். ஐயோ அதை சாடி தரேன். ஸோ மகேந்திர சிங் தோனி நல்ல இன்னிங்ஸ் ஆடிட்டு அவுட் ஆகிட்டு போயிருக்காரு. பரவாயில்ல. இப்போ நம்ம ஐயோம்மா சாரி அவங்க நாங்கள் ருத்ராஜ் ஆக்கி விடலான் இருந்தேங்க. கான்வே ஏன் கான்வே அப்படி பண்ணுற? சரி விடுங்க, பார்த்துக்கலாம். இந்த பால் பாருங்க, காண்டி 6 அடிப்பாராமா. போட்டு தகர 4 அடிச்சு விட்டாரு. பட் ஆனாலும் நமக்கு இங்கே ஒரு வெற்றி. கான்வே. ஓகே கைஸ், மேன் ஆஃப் தி மேட்ச், அதாவது MOM நம்ம தலைக்கு தான் போகும். M ஃபார் மேன், O ஃபார் ஆஃப், M ஃபார் மேட்ச். மேன் ஆஃப் த மேட்ச், மேன் ஆஃப் மேட்ச். ஓகே கைஸ், எல்லாம் ஹேண்ட் ஷேக் பண்ணிக்காங்க. தலை அவங்க போகிறாரு பாருங்க. அதனால் ஜட்டு இப்படி பண்ணிட்டு அந்த லெக் ஸ்பின் கிட்ட முருகன் ஸ்பின் கிட்ட இப்படி பண்ணாமல் போடுவார். அதுதாங்க அந்த கேம் கொஞ்சம் பக்காக இருக்குது. அதை மட்டும் சரி பண்ணிக்கிறேங்க. த மேன் ஆஃப் தி மேட்ச் MOTM நம்ம மகேந்திர சிங் தோனிக்கு போயிருக்கு. ஓகே கைஸ், ஐயா சேவ் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வெயிட்டிங் கைஸ். ஸோ இதோட சூப்பரான வீடியோவில் வந்து சந்திப்போம்.